மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ரத்த சோகை அனிமியா அதை பத்தி பார்க்கலாம். ஜென்ரலா அனிமிக் எதனால ஏற்படுது, எந்த நேரத்துல பேஷண்ட்டுக்கு அனிமிக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கேன்சர் பேஷண்ட்க்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க, ரேடியேஷன் கிமோ டைம்ல கூட அனிமிக் வரலாம். வேற என்னென்ன காரணத்தினால பேஷண்ட் அனிமிக் ஆகுறாங்க? கண்டிப்பாங்க. பொதுவாக பாருங்க, இந்த அனீமியா அப்படின்னாலே நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. சாப்பிட்ற சாப்பாட்டுல இரும்பு பாத்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனீமியா. இதுதான் பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்னோட எண்ணிக்கை இருக்கு. இந்த இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய அனீமியாக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, மொதல் விஷயம் நம்ம போதுமான இரும்பு சத்து எடுக்கிறது இல்லை, அது ஒரு ரீசன். ரெண்டாவது, இப்ப லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, பாலிமெனோரியா, மெனோரேஜியா, அதாவது மாசத்துல 2 முறை மென்சஸ் ஆகுறது, ஒரு முறை மென்சஸ் போகும்போது அளவுக்கு அதிகமா மென்சஸ் ஆகுறது. இது ஒரு முக்கியம். அதாவது அதிக ரத்தப்போக்கு, வெள்ளைப்படுதல், இந்த காரணங்களாலும் அனிமிக் ஆகுறாங்க. ஆமா. அதே மாதிரி பாருங்க, பிரெக்னன்சி லேடிஸ் அவங்க பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்கும்போது போதுமான அயன் சப்ளிமெண்ட் அப்படின்றது டாக்டர் கொடுப்பாங்க. என்ன அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தாலும் கூட கொஞ்சம் அயன் சப்ளிமெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. இவங்க சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அயன் நம்ம சப்ளிமெண்டா எடுக்கும்போது மலச்சிக்கல் அப்படின்றது வரும், அதனால இவங்க ஒமிட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா இவங்களும் அனிமிக்கா இருப்பாங்க, குழந்தையும் பாத்தீங்கன்னா அனிமிக்கா வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய ஓவர்லோட் ஆஃப் வார்ம்ஸ், பூச்சி வயிற்றுல ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னும் போது அவங்க அனிமிக்கா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஹெமராய்ட்ஸ் இருக்கு, ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அனிமிக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்சர் ரொம்ப ஹெவியா இருக்கு, ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது அல்சர்ல, பார்த்தா குடல்ல ரத்த கசிவு, அப்புறம் லிவர்ல ரத்த கசிவு, பல்லீருகள்ல ரத்த கசிவு, அப்புறம் பிரெயின் டியூமர், கேன்சர்னால அனிமிக் ஆகிறது, ஓவர் ப்ளீட்னால, ஒயிட் டிஸ்சார்ஜ்னால, பைல்ஸ்னால, இந்த மாதிரி ரத்த கசிவுகள்னாலும் அனிமிக் ஆகுறாங்க. அது இல்லாம அயன் குறைபாடுனாலையும் அனிமிக் ஆகுறாங்க. ஓகே, இப்போ ஒரு பேஷண்ட் அனிமிக்னு வந்துட்டாங்க, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர். அப்போ அவங்களுக்கு நம்ம எந்த வகையில நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, உதாரணத்துக்கு ஒரு பெண் 3 கிராம்ஸ் தான் ஹீமோகுளோபின் இருக்கு, அவங்களுக்கு வயசு 18, அவங்க ஃபாஸ்ட் 1 இயரா இதே ரேஞ்ச், பிளட் ஏத்துறாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, திருப்பி 3க்கு தான் வருது. இதே போல இன்னொரு பேஷண்ட், அவர் இப்போ 72 வயசு உடையவர், சிதம்பரம் சேர்ந்தவர், அவரும் அப்படித்தான். பார்த்தா அவங்களுக்கு பிளட் கேன்சர்னால இந்த ப்ராப்ளம். அவங்க எவ்வளவோ பிளட் ஏத்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க எந்த சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்னாலும் எடுத்துக்கோங்க, கூட நாங்க கொடுக்குறோம், அதை நீங்க சாப்பிடுங்க, நிச்சயமா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த 2 பேஷண்ட்மே இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஐயா இப்போ எனக்கு மெசேஜ் போட்டுட்டு மெடிசன் கேட்பாரு. நார்மல் வந்துட்டோம், நான் என்ன சொல்றேன்னா, நார்மல் வந்துருச்சு, திரும்ப குறையக்கூடாது, நீங்க லைஃப் லாங் ஃபுட்டு சாப்பிடணும், அது மாதிரி இது ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான், நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற வகையில அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முக்கியமா அருகம்பில் சாறு, அதுல குளோரோஃபில் இருக்கு, அதனால அது போன் மேரக்குள்ள போய் உங்களுக்கு குளோரோஃபில் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு முக்கியமான அவசியமான பொருள் குளோரோஃபில். அதாவது போன் மேரோ, எலும்பு மஞ்சையில வேலை செய்யணும், அது உங்களுக்கு இந்த அருகம்பில் சாறுல வேலை செய்யுது. அதே போல கோதுமை புல்சாறு, வீட் கிராஸ் ஜூஸ், அதுலயும் இருக்கு. அது பேஷண்ட்டை பொறுத்து அளவு நம்ம சொல்றோம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூடுதல், ஒரு சிலருக்கு கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்தணும், அது எப்படி சாப்பிடணும்னு சொல்றோம். அது இல்லாம ஜென்ரலா கீரைகள், காய்கள், நட்ஸு, சீட்ஸு, இதெல்லாம் ஜென்ரலா ஒரு லிஸ்டே கொடுத்துரும், அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுதுங்கிற பொறுத்து. இந்த 2 பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு சொல்றது அதுதான் ரொம்ப நல்லா இருக்காங்க. இது மெடிசன் நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க அனிமிக்கு, கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்டா எடுத்துக்கோங்க, அடிஷ்னலா நாங்க சொல்றதையும் சேர்த்து நீங்க அது ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் நாங்க கொடுக்கறது. அது இல்லாம டயட் உங்களுக்கு எழுதி கொடுத்துரும். அது நீங்க கடைபிடிக்கும் போது நிச்சயமாக பலன் இருக்கு. அதனால எவ்வளவு அனிமிக் இருந்தாலும் அதை பூஸ்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடிக்கும் தன்மை உங்களுக்கு இருந்தால் அனிமிக் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது என்ன ரீசன்னாலும் இருக்கட்டும்,
அனிமிக்குங்கிறது இப்போ நீங்க சொன்னீங்க பூச்சினால அது குழந்தைங்களுக்கு எல்லாம் சர்வசாதாரணமா ஏற்படக்கூடியது. பெண்கள்னாவே மேக்சிமம் அனிமிக்கு, இதுவும் சர்வசாதாரணம். ஆனா இது ஒரு பிரச்சனையானா நீங்க கேர் எடுத்துக்கிட்டா இது பிரச்சனையே அல்ல அப்படிங்கறது தான் இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறோம். என்ன நேயர்களே, அனிமிக்கா கவலைப்பட வேண்டாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.